முத்தலகுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு பாக்கலாமா? தனம் குழந்தைக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறமா நம்ம போய் எப்படி கொடுக்கறது அப்படின்னு குடுக்காமையே கிச்சன்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க. அத முத்தலகு பார்த்துட்டு, ஏன் நீங்க இவ்ளோ தயங்குறீங்க, நானும் ஏழை வீட்டு பொண்ணுதான், நீங்க தாராளமா இத போய் சரவணனுக்கு போடலான்னு அவங்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் தான் மருதும் தமிழும் வீட்டுக்கு வர்றாங்க. உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டையும் தராங்க. ரெஜினா சும்மா இல்லாம ஏன் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு வாரிசை பெத்தெடுத்திருக்கா, தமிழு நீ அஞ்சலிக்கு தானே gift தரணும், முத்தலுக்கு போய் கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. பேச்சியம்மா உடனே சில பேரை திருத்த முடியாது, நீ கிஃப்ட கொடுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஆசையா பூமியும் முத்தலகும் அந்த கிஃப்ட பிரிக்கிறாங்க. பிரிச்சு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. தமிழ் கிட்டையும் மருது கிட்டையும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரா திட்டி தீக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வேதாவும் மாமாவோட மனநிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களே இப்படி பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம முத்தலகு, நீ பண்ணது தப்பு மருது, இப்படி மீனாட்சியோட போட்டோவை கொடுத்து எங்களை அவமானப்படுத்திட்டியேன்னு கேக்குறாங்க. அக்கா மத்த எல்லாரும் பேசுறாங்க, சரி உனக்கு கூடவா தெரியல அப்படின்னு கேக்குறாரு மருது. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இது மீனாட்சி போட்டோ எல்லாம் கிடையாது, உன்னோட சின்ன வயசு போட்டோன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இது எப்படி பாசிபிள், இது எப்படி நடக்கும், இதுக்கு வாய்ப்பே கிடையாதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அஞ்சலி உடனே என் பொண்ணு போட்டோவை பிரேமா போட்டு முத்தலுக்கு கொடுத்து நீங்க ஆறுதல் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி எங்க அன்னைக்கு ஆறுதல் சொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது, அவங்க என்ன குழந்தை இல்லாமையா இருக்காங்க அப்படின்னு தமிழும் பதிலுக்கு கொடுக்குறாங்க. எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அஞ்சலியும் ரெஜினாவும் ரூமுக்கு போயிடுறாங்க. பூமி மட்டும் போட்டோவையும் குழந்தையும் உத்து உத்து பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு நினைக்கிறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்போ தமிழுக்கு வாமிட் வருது. வேற என்னங்க, தமிழ் முழுகாம இருக்காங்க. பூமி தங்கச்சி கண்ணத்தை பிடிச்சு, இப்ப நீ அம்மாவாக போறியா அப்படின்னு கேக்குறாரு. வீட்டுல ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம பேரும் வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஸ்வீட்டை ஊட்டிக்கிறாங்க, அன்பை பரிமாறிக்கிறாங்க. இவங்கதான் ஊட்டினது மட்டும் இல்லாம பேச்சி அம்மாவும் சேர்ந்து ஊட்டினாங்க. ஊட்டிட்டு பயங்கர வெக்கம் வேற. பூமிக்கு வந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண அவர் ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.